வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. நீ மூடி வச்சிடலாம். வடித்த கறியை வந்து இப்படி வறுத்து குழம்பா வச்சுக்கிட்டோம். பா 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 கோழியில் உள்ள பொங்கல்லாம் பொசுக்கிட்டு இருக்கிறான். பொசுக்கிட்டேன். நீ வந்து தீயில வாட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற பொங்கலாம் கறி போயிடும். கறி நம்மளால எடுக்க முடியாதெல்லாம் அது கறிக்கிற தீயில வாட்டினோம்னா. தீயில வாட்டியாச்சு. இதுக்கு மஞ்சள் பூசி கழுவிக்கலாம். இனி இது குடலை எடுத்து சுத்தம் பண்ணிக்கலாம். கோழியோட காலு தவக்கலை மாதிரி இருக்குது. குடல்லாம் எடுத்துட்டு கோழி தனித்தனியாக பிச்சை எடுத்துட்டு வந்தோம். கல் நல்லா சுத்தமாக தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. இனி போட்டு இடிச்சுக்கலாம். நல்ல நையே இடிச்சாச்சு. நீ அள்ளிக்கலாம். அள்ளியாச்சு. வாங்க போய் செய்யலாம். இஞ்சி மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை தலை உடைச்சுக்கலாம். கல்லை கழுவிக்கலாம். மிளகாயை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாயில் இருக்க காம்பெல்லாம் பிச்சு எடுத்துக்கலாம். மிளகாயை அரைச்சிக்கலாம். நெவுன்னு அரைக்க தேவையில்லை. ஒன்றா ரெண்டாக அரைச்சா போதும் மிளகாயை. இப்போ அள்ளிக்கலாம். இனி கொத்தமல்லி அரைச்சிக்கலாம். அரைச்சது போதும், எடுத்துக்கலாம். ஜீரகம் மிளகு அரைச்சிக்கலாம்.
தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். இனி வெங்காயத்தை நச்சுக்கலாம். ஒன்றா ரெண்டாக நச்சுக்கிட்டா போதும், அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெங்காயத்தை நச்சாச்சு, எடுத்து வச்சுக்கலாம். இனி தக்காளி நச்சுக்கலாம். இது போதும், இனி அள்ளிக்கலாம். முதல்ல இஞ்சி அரைச்சிக்கலாம். பூண்டு வச்சு அரைச்சிக்கலாம். அதுலேயே இது வந்து நாட்டு பூண்டு, சின்ன சின்னதாக இருக்குது. நாட்டு பூண்டு தான் சளிக்கு ரொம்ப நல்லது. இஞ்சி பூண்டும் அரைச்சாச்சு, அதையும் வளைச்சிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு, நீ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் வணங்கிருச்சு, நீ கருவேப்பிலை மேலே போட்டுக்கலாம். அடுத்து நச்சு வச்சிருந்த மிளகாய் போட்டுக்கலாம். நச்சு வச்சிருந்த தக்காளியும் போட்டுக்கலாம். இனி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்படி கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். ஜீரகம் மிளகையும் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டேன். இனி நச்சு வச்சிருக்கிற கறியை உள்ள போடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா குலுக்கிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு, நீ மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் வேக வச்சோம்னா அந்த கறியில் இருக்கிற சத்தெல்லாம் சூப்புக்குள்ளே இறங்கிக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். சூப்பு நல்லா கொதிச்சிருச்சு. அதில் எசன்ஸ் எல்லாம், கோழியோட எசன்ஸ் எல்லாம் இறங்கிருச்சு. நீ கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம்.
நாட்டுக்கோழி வடித்து எடுத்துட்டு இந்த கறியை தனியாக வறுத்துக்கலாம். வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. நீ வெங்காயம் மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் மிளகா வணங்கினதுக்கப்புறம் அந்த கறியை எடுத்து கொட்டிக்கலாம். சூப்பு இருத்த கறியை கொட்டிக்கலாம். சிக்கன் மசாலா போட்டேன். இன்றைக்கி கலரி விட்டுக்கலாம். சிக்கனை மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். நாம் சூப்பை குடிக்கலாம். நீ சூப் ரெடி ஆயிடுச்சு. நீ குடிக்கிற. நல்லா சுருக்குன்னு காரத்தோட சூடாக சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ஓகே, பாய். வடித்த கறியை இப்படி வறுத்து குழம்பா வச்சுக்கிட்டோம். சப்ஸ்கிரைப்.